இந்த தியானத்துல எல்லாருக்குள்ளேயும் நான் நிறைய வகுப்புகளை கிளியரா ரொம்ப எவ்வளவு தூரம் அதை கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த கொஞ்சம் சவுண்ட் விடாதம், இந்த மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படிங்கிறத காரகமா கொடுத்துருக்கிறது. இதோட மொத்த விஷயம் என்னன்னா ஜீவகாரணியம் தான். இந்த மூணும் வந்து ஜீவகாரணியம் தான். ஜீவகாரணியங்கிறது ராமலிங்க சுவாமிகளை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு ஜீவகாரணியத்தை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நினைக்கிறது அன்னதானம் பண்றது, பெரும் உயிர்களை இன்புற்று வாழ வைக்கிறது அப்படிங்கிறதுக்கோ, இல்லை புலால் மறுப்பு, ராமலிங்க சுவாமிகளுடைய கொள்கைகள் எல்லாம் சொன்னப்பட்டாலும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஜீவகாரணியங்கிறது ராமலிங்க சுவாமிகளுடைய சொத்து கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஜீவகாரணியங்கிறது ராமலிங்க சுவாமிகள் தோற்றி வைக்கப்பட்ட, அது வந்து ஒரு சொத்தோ அவங்களுடைய தனிப்பட்ட முறையில ஒரு ப்ராப்பர்ட்டியோ நினைச்சிடக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ தியானத்தில் 6வது நிலையை கடந்து 7வதுக்கு போனா உனக்கு ஜீவகாருண்யம் கிடைச்சு போயிடும். ஜீவகாருண்யம்ங்கிறது தியானத்திலிருந்து கிடைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய அனுபவம். அது வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகளை பின்பற்றக்கூடிய அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படிங்கிறத நீங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவகாருண்யங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சொத்தாக அது வந்து கருதப்படுது, அது இருக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க வந்து அவசியமா வந்து பார்க்கணும். அப்ப ஜீவகாருண்யத்தை வந்து நிறைய பேர் என்னன்னா, அது ஒரு மார்க்கத்துக்கான ஒரு செயல், அது ஒரு வடிவத்துக்கான ஒரு செயல், அது வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய அது அவங்க பின்பற்றது, நாம நமக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கிக்கணும். நிறைய குருமார்கள் நிறைய பேரு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிற, இந்தியாவில் உருவாகியிருக்கிற, இப்ப எல்லா பேருக்குள்ளயும் என்னன்னா, வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகள் ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கிறத நாம சொன்னோம்னா அவருடைய நிழல் நினைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து அவருடைய பின்பற்றுறது, அவருடைய ஃபாலோவர்ஸா நம்ம மாறி போயிடுவோம். அப்ப அவருடைய விஷயங்களை மாதிரி நாம எடுக்கிறோம்னு மக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு நிறைய பேருக்குள்ள ஒரு ஐயம் இருக்கு. அப்ப எனக்குள்ளயும் ஒரு காலகட்டத்துல அந்த ஐயம் இயலல, நாம அதை பின்பற்றணும்னு நினைச்சோம். ராமலிங்க சுவாமிகளுடைய புகைப்படத்தை நம்ம இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வைக்கணும், அதை முன்னிறுத்தம் நடத்தும் போது எனக்கு ராமலிங்க சுவாமிகள் வந்து அந்த அலைவரிசை, தியானத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு அலைவரிசை வந்து என்னன்னா, உள் உணர்வாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்துல வளரப்பட வேண்டும். இப்ப நாம வந்து ஒரு கோட்பாடையும் ஒரு விஷயத்தையும் வளர்த்து கொடுத்துருக்கிறோம். அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்துக்காக வளருவதற்காக வந்த ஒருத்தர், நீங்க தியானத்துல வளருங்க. வளரும் போது உங்களுக்கு என்ன வடிவம் அங்க மலரப்படுதோ அதை மக்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணுங்க. என்னுடைய இதுவும் ஒரு பக்கம் மலர் இருக்கட்டும், உங்களுடைய மலரும் இருக்கட்டும். ஆனா உங்களுடைய மலரும் என்னுடைய மலரும் என்னன்னா, காலகட்டங்கள்ல வெவ்வேறு விதமா இருக்கும். நான் வந்த காலகட்டம் வேற, நீங்கள் வந்த காலகட்டம் வேற. அப்ப நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மலரை பிரசன்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, தியானத்தில் நீங்களே ஒரு மலராக மலருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மலர்ல இருந்து என்ன மனம் கிடைக்குமோ, என்ன சுவாசம் கிடைக்குமோ அதை மக்கள்கிட்ட நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கூடுதலாக மக்களுக்கு விழிப்போ ஒரு நல்ல செயலையோ உருவாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கும். அதனால என்னுடைய மார்க்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, என்னுடைய நான் சொல்லப்பட்டதுனால இது என்னுடைய மார்க்கமாக ஆக்கிவிட்டார்கள். என்னை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 80 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 80 லட்சம் பேரும் ஜீவகாருண்யம் என்ற வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் அது ராமலிங்க சுவாமிகளுடையது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து என்ன ஃபாலோ பண்றதோட, ஒரு ஜாதியை ஒரு மதத்தை எப்படி ஃபாலோ பண்றதோ, ஒரு மத ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மத ட்ரெடிஷ்னல் ஆக்கிட்டாங்க. இது ஒரு மத ட்ரெடிஷ்னல் மாதிரி, இந்துக்குன்னு ஒரு மத ட்ரெடிஷ்னல் இருக்கு, அது மாதிரி கிறிஸ்துவத்துக்குன்னு ஒரு மத ட்ரெடிஷ்னல் இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு ஒரு மத ட்ரெடிஷ்னல் இருக்கு. மாதிரி ராமலிங்க சுவாமிகள் கொள்கைகளை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் உருவாயிட்டாங்க. அப்ப ஒரு அமைப்பாகவும் அதை சார்ந்த ஒருத்தராகவும் ஜீவகாருண்யம்னு இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஒருவர் பேசினால் அது ராமலிங்க சுவாமிகளுடையது, அது வடலூரை சார்ந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஜீவகாருண்யங்கிறது இந்த பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்பட்ட ஒரு உன்னதமான செயல். 6 நிலையை, 6 ஆதாரத்தை, 6 சக்கரத்தை, 6 இதழ் கொண்ட தாமரைகளை, 6 மூக்கு துவாரம் மாதிரி 6 மூக்கு துவாரம் கீழே இருக்குங்க. 6 துவாரமா இருக்கு.
6 துவாரத்துக்குள்ள, ஒவ்வொரு துவாரத்துக்குள்ளேயும் மூக்குக்குள்ள எப்படி நீ சுவாசிச்சு இங்க நான் ஒரு நிலை நிறுத்திக்கிறியோ அத மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் காற்று உள்ள போய் அந்த காற்று சுழலும். எவனுக்கும் தெரியாது. தேரி படிக்கிற, தமிழ்நாட்டில் படிக்கிற, இந்தியாவில் படிக்கிற எவனும் சக்கரத்தை துவாரம், மூக்கோட துவாரம் அப்படின்னு எவனும் சொன்னது கிடையாது. இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் அந்த சுவாசம் உள்ள போய் அது ஒரு சக்கரம் மாதிரி சுழலுமா. அந்த இடத்த வாகித்து ஒரு 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 ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுதான் பூமியோட விஷயத்த. பூமி எல்லாம் உருண்டை கிடையாது. ஒரு இடத்துல காற்று சுழறதுனால அதை உருண்டையா அந்த வடிவத்துக்குள்ள நம்ம சொன்னாங்க. பூமி உருண்டையும் கிடையாது, பூமி நீளமும் கிடையாது. ஒரு இடத்தில் காற்று சுத்தி வருகிறது. எப்படிப்பா சுத்து வருது? வட்டமிட்டு சுத்துது. ஒரு பறவை வட்டம் இடுதல் அந்த மாதிரி வட்டம் இடுது. ஒரு பாலை எப்படி உருண்டையா இருக்கோ அந்த மாதிரி வட்டமிடுறதுனால அது ஒரு உருண்டையாக இருக்கட்டும்னு விஞ்ஞானிகள் வைத்தார்கள். அது ஒரு பூமியாக இருக்கட்டும்னு சொன்னாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ஒவ்வொரு சக்கரமும் 2 துவாரம் மாதிரி, ஒவ்வொரு சக்கரம் தொப்புளுக்கு கீழே இருந்து ஆரம்பிச்சு 2 காலையும் சேர்த்து வைக்கிற பாரு. இந்த 2 காலையும் சேர்த்து வைக்கும் போது கீழே ஒரு கனெக்ட் இருக்கு, பாதத்துக்கு மேல ஒரு கனெக்ட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து பாதத்துல உச்சபட்ச கனெக்ட் இருக்கு. 2 பாதம் இருக்குல்ல, உச்சபட்சமா தலை எவ்வளவு பவரோ அந்த மாதிரி பாதம் அவ்வளவு பவர் இருக்கு. தலைக்கு என்ன மேன் பவர் இருக்கோ தலை மொத்தமாக எப்படி இருக்கு? வானமாக இருக்கு. இந்த கால்கள் 2, பாதங்கள் 2 பூமியாக இருக்கு. இந்த பூமியோட தன்மைய அப்படியே கிரகிக்கக்கூடிய செயல் எதுன்னா அந்த பாதத்துக்கு இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாதத்தை ஒரு இடத்துல பூமியில ஊனி வேலை செஞ்சுட்டு அவங்க அனுபவம் பெறும்போது இந்த பாதம் பூமியில இருக்குமா, ஆனா அவங்க மிதப்பாங்களாம். நல்லா சேலஞ்ச் பண்ணி சொல்லு. பாதம் பூமியில ஊனி நீ வேலை செஞ்சுட்டனா அந்த பாதம் என்னன்னா பூமியில படாதான், மிதக்குமா. அப்ப மிதக்கும் போது நீ ஆகாய தத்துவத்துல இருக்கிறன்னு அர்த்தம். இப்ப அதே போல மேல ஏறி போகும்போது அந்த அங்க தொப்புள்ள இருந்து அந்த இடத்துல இருந்து சக்கரம் ஆரம்பிக்கிற இடத்துல சுவாசம், அந்த 2 சுவாசமும் அங்க ஒவ்வொருத்தருக்கும் மூக்கு துவாரம் மாதிரி உள்ள இருக்கு. அந்த இடத்துல சுவாசத்தை ஒருத்தருக்கு அந்த இடத்துல கவனம் வச்சு ஒரு வேலை நடக்கும் போது, மேலிருந்து தலையிலிருந்து சுவாசம் கீழே இறங்கும் போது, அந்த இடத்துல காற்று உள்ள வாகிக்கும் போது அந்த சக்கரம் வேலை செய்யுதுன்னா அது உள்ள சுவாசத்தை கிரகித்துட்டு அந்த இடத்தையே சுத்தி வருமா. சங்கு சக்கரம் சுத்துது இல்ல, நம்ம ஊர்ல தீபாவளிக்கு சுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்தி 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 ஒரு நாள் சுத்துமா, ஒரு நாள் ஸ்லோவா சுத்துமா, ஒரு நாள் ரொம்ப ஸ்லோ, ஒரு நாள் வாகித்து அப்படியே நிக்குமா. இப்ப அந்த இடத்துல தொடர்ந்து இந்த பணி நடக்கும்போது அந்த இடமே வேலை செய்யுது. அதை உட்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான 1000கணக்கான நரம்பு மண்டலங்கள் இருக்கான். ஒவ்வொரு சக்கரத்தை சுத்தி 100கணக்கான 1000கணக்கான நரம்பு மண்டலங்கள். ஒரு சக்கரம் விழித்தா அந்த 100கணக்கான இடத்துக்கு எனர்ஜி போகுதான். அப்ப அந்த எனர்ஜியில ஒரு இடத்துலதான் வேலை செய்யறான். அதனாலதான் ஞானிகள் சொன்னா 6 சக்கரம் 6 கடந்து 7க்கு போயிட்டனா 71 நாடிகளையும் நீ இயக்கிடலாங்கிறான். இந்த 6 இடத்துல இருந்து வேலை செஞ்சா உடல் முழுக்க கைவசப்படுத்திடலாம், உடலை கைப்படுத்திடலாம், இந்த உலகத்துல இருக்கிற பெரும் ரகசியத்தை அடைஞ்சிடலாம். அப்ப 71 நாடிகள்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை 8 தத்துவத்துக்குள்ளதான் சொல்றேன். அவங்க 72,000 நாடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒரு வடிவத்துக்குள்ள என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ 1000கணக்கான நரம்புகள் நாடிகளை நீ தனித்தனியா போய் ஃபாலோ பண்ண வேண்டாம். இந்த 6 ஆதாரங்களை ஃபாலோ பண்ணாத இது ஒரு வடிவத்துக்கு வரும். இப்ப இந்த 6 ஆதாரத்தை என்ன சொல்றாங்கன்னா, மெயின் இதுக்கு யார் கேப்டனா இருக்கிறாங்கன்னா இந்த மூக்கு துவாரம். இந்த மூக்கு துவாரத்திலிருந்து ஒரு வடிவம் பண்ணும்போது கீழே இயற்கையாக அது சூட்சமத்துல ஒரு குரு என்ன பண்ணுவாரு, ஒருத்தருக்கு வழிகாட்டுவார். அப்ப பிரசன்ட்ல ஒரு குரு ஒரு மாணவரை ஏத்துக்கிறாருன்னா அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும். அப்ப இந்த 6 ஆதாரத்தையும் ஒருத்தன் மிக சரியாக ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் பல வருடங்கள் கூட ஆகுங்கிறாங்க. அந்த ஆதாரத்தை கைப்பற்றுறதுக்கு பல வருடங்கள் கூட ஆகும். அப்ப அந்த ஆதாரத்துக்குள்ள ஒருத்தன் வேலை செஞ்சு அந்த ரிப்போர்ட்டை வாங்கணுங்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கணும் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல ரிப்போர்ட் வாங்கினா அடுத்ததா என்ன நடக்குங்கிறாங்கன்னா, ஒரு ஆதாரத்துல வேலை முடிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஆதாரத்துக்கு அதுவே போயிருமா. நீங்க அடுத்த ஆதாரத்துக்கு அதை கொண்டு போய் விட வேண்டியதில்லை, அடுத்த சக்கரத்துக்கு அதை கொண்டு விட வேண்டியதில்லை. சக்கரம்ங்கிற பேர் என்னன்னா வட்டம் இடுதல், வட்டம் இடுறதுக்காக சக்கரம்னு பேர் வச்சாங்க.
அங்க சக்கரம் மாதிரி இல்ல, காற்று வட்டம் விடுது. அங்க காற்று வட்டம் விடுறதுனால தங்க சக்கரம் மாதிரி கிருஷ்ண பரமாத்மா கையில வச்சிருக்கிற மாதிரி அது வட்டம் விடுது. அது வட்டம் விட்டு அந்த வடிவத்துக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பணியை செய்யறதுனால, அந்த சுழற்சி நடக்கிறதுனால அதுக்கு சக்கரம், மலர்கள் இந்த மாதிரி பேர் வச்சா மக்களுக்கு ஈஸியா குறியீடு புரியும். குறியீடுகளா அது புரியறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னாங்க. மருத்துவ ரீதியில கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த சக்கரம் மலர்கள்லாம் சொல்லாம கிளாண்டும் வாங்க. நிறைய உடல்ல முக்கியமான இடங்கள்ல கிளாண்ட் இருக்கு, அந்த கிளாண்ட்ல இருந்து நிறைய வேலைகள் வந்து நடக்கப்படுது அப்படிங்கறத அவங்க ஒரு வாய்ப்பை வந்து அவங்க சைட்ல இருந்து சொல்லப்பட்டது. அப்ப முதல்ல அடிப்படையா ஒருத்தருக்கு தியானத்துல இருந்து என்னன்னா, மனம் நாசம் செய்யப்படணும் ஒண்ணு. ரெண்டாவது, நாவு இருக்குல்ல, நாவு நாசம் செய்யப்படணும். மூணாவது, இந்த உடல் நாசம் செய்யப்படணும். நாலாவது, நீங்க யோசிக்கிறீங்கல்ல உங்களுடைய உள் உணர்வு அந்த உணர்வு அப்படின்னா என்னன்னா, முதல்ல எனக்கும் தியானத்துல வரும்போது நான் உணர்வு நிலையில இருந்தேன். அந்த உணர்வு நிலை என்னன்னா, என்னுடைய உயிர் இப்ப இருக்கு, என்னுடைய உடல்ல உயிர் இருக்கு, இப்ப நான் வந்து வாழ்றேன், நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள என்னன்னா, எனக்கு இந்த மனித வாழ்க்கையிலையும் மனித செயலுக்குள்ளேயும் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், சில செயல்களை படிச்சு வச்சிருக்கிறேன், அதுபடிதான் இந்த வாழ்க்கை. ஆனா நிறைய விஷயம் இந்த உலகத்துல ஏதோ இருக்குங்கிறாங்க, என்னன்னு என்னால அறிய முடியல. அப்ப நான் தியானம் பண்ணும்போது அந்த என்னுடைய உயிர் சக்திக்கு என்ன கிடைக்குது? அறியும் திறன் கிடைக்குது. அப்ப அறியும் திறன் வந்து என்னன்னா, ஞாபக சக்தி என் உயிருக்கு அலைவரிசையாக பல்வேறுபட்ட சூழலில் கூட்டப்படுகிறது. அப்ப என் உயிர் சக்தி அலைவரிசை தன்மை கம்மியாக இருக்கும் போது அது எந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் அறிந்து வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம வந்து கல்வியை போதித்தாவோ சில மனிதர்களுக்கு சொன்னாலோ உடல் சூடாகி அவங்க டைவர்ட் ஆவறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய உயிர் அறியும் திறன் இருந்துச்சுன்னா அப்படியே கண்ணு விழித்தது போல இருக்கும், செவியும் விழித்தது போல இருக்கும், மூஞ்சியும் விரித்தது போல இருக்கும், உடலும் விழித்தது போல இருக்கும். இது எதுவுமே அறியும் திறன் இல்லைன்னா இது எதுவுமே வந்து அவர் இங்க பேசுவாரு, வேற எங்கேயாவது கவனம் போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உயிருக்கு அறியும் திறன் இருந்தால் இது ஒரு பொக்கிஷமான உரை, இந்த உரையை நாம் காத்திருப்போம் அப்படின்னா கனெக்ட் ஆயிரும்பாங்க. இந்த கனெக்ட்ங்கிறாங்கல்ல, அந்த கனெக்ட் எங்கேருந்து வரும்னா, இப்ப இது பேசுறது ஒரு அலைவரிசை, இன்னொரு உயிரா இருக்கிற உங்க அலைவரிசை வந்து கனெக்ட் ஆகும். அப்ப கனெக்ட் ஆகும் போது அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, கேட்கலங்க, அதுக்கு அறியும் திறன் கிடைக்குங்கிறாங்க. இப்ப இங்க நிறைய பேர் நினைச்சிருக்கீங்கல்ல, நீங்க கேட்கறதுக்காக நான் பேசல, இது உங்க உயிர்ல மறைக்கப்பட்டிருக்க ரகசியம் தெரியறதுக்காக கனெக்ட் பண்றேன். இது எப்படின்னா, இங்க பவர் இல்ல, இங்க பவர் இருக்கு. நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா பவர் கனெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப வந்து என்னன்னா, உங்க வீட்டுல கரண்ட் இல்ல, கரண்ட்டுக்கு வந்து ஈபில இருந்து வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஒயர்களும் போஸ்ட் மரத்துல இணைக்கப்படாம கட்டி இருக்கு. அப்ப நான் பேசும்போது என்ன பண்றேன், முதல்ல கனெக்டை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அதுக்குள்ள ஞாபக திறனை கொண்டு வருவதற்கு என்னுடைய உயிர் சக்தியிலிருந்து அலைவரிசை அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன். அது என்ன ஆகுதுன்னா, உன் உயிர் சக்திக்குள்ள போய் இறங்கும் போது உனக்கு உன் பிரெயின்ல இருந்து என்ன புது சிந்தனை வரும். புத்தர்கள் இப்படி நடந்திருப்பாங்களோ, இப்படி வாழ்ந்திருப்பாங்களோ, இப்படி பறந்திருப்பாங்களோ, இப்படி ஒரு ஐடியா வருதுப்பா நமக்கு அப்படின்னு ஒண்ணு இல்ல. எங்கேருந்து அந்த ஐடியா வருதுன்னா, இந்த சக்தி போய் அதை போய் அந்த அலைவரிசையை அனுப்பி 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 அதை அப்படியே ஒரு வேலை செய்ய வைக்கிறது. இதுதான் ஒரு ஞானி. நமக்கு உங்களுக்கு எனக்குள்ள சத்சங்கங்கிறது இதுதான். இந்த சத்சங்கங்கிறது சொற்பொழிவு கேட்கறது, காதல் கேட்கறது, பார்க்கறது இல்ல. இந்த கனெக்ஷன், இத கரண்ட் மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இதுதான் கடத்தப்படுவது. எதுக்காக இதான் பிள்ளைகளுக்கு நீங்க பிள்ளைய கொண்டு போய் போடுறீங்கல்ல பள்ளிக்கூடத்துல, எந்த வாத்தியாரும் பாடம் எடுப்பது இல்ல, அந்த உயிருக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆனா ஆவண்ணா அது என்ன ஆகுது, பதியுதா? எங்க பதியுது? பிஞ்சு மரத்துல பதியப்படணும்னு சொல்லுவாங்களா? அப்ப அது பதிஞ்சோன்னா என்ன பண்ணுது 40 வயசுல அதுக்கு ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல போய் அது என்ன பண்ணுது, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுதா? எங்க இருந்து பதில் சொல்லும்? அப்ப அந்த உயிருக்குள் செலுத்தப்பட்டிருக்கிறத அது என்ன பண்ணுது, யோசிக்கும் போது அந்த கேள்வி கேட்கும் போது அது வருது. அப்ப அந்த பதிவேற்றத்தை மிக சரியாக செலுத்தப்படணும். அப்ப வாத்தியார் டீச்சருக்குள்ள என்னன்னா, பல குழந்தைங்களை சக்சஸ் பண்ண முடியாம போனதுக்கும் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க சக்சஸ் ஆகாம இருக்கிறது காரணம்
அந்த ஞாபகத்திறனுக்குள்ள செலுத்தப்பட வேண்டியதை செலுத்தணும். அதுக்காக தான் சொல்றது, குழந்தைகளை படிக்க வேண்டிய வயதுல படிச்சிடணும். அப்ப சிறு வயதுல என்னன்னா மூளை வளர்ற ஸ்டேஜ், அதான் பிஞ்சுல அப்ப கொஞ்சம் கொஞ்சமா செலுத்தணும். அப்ப என்ன பண்ணணும், ஆரம்பத்துல ஒரு குழந்தைய பெண்ணோ ஆணோ 17 வயது வரைக்கும் அதுக்கு என்ன கொடுக்கணும், வெறும் கற்பித்தல் மட்டுமே கொடுக்கணும். செலுத்துதல் அதுக்கு வேற எதுவும் கிடையாது. சோறாக்குதல், கூட்டுதல், பெருக்குதல் இதெல்லாம் இல்ல. வெறும் ஞாபக சக்தியை தூண்டும் விதமாக ஞாபக சக்திக்கு உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். படிப்பது, கேட்பது, பார்ப்பது, அனலைஸ் பண்ணுவது, அதை ஸ்டடி பண்ணுவது, அதே மூடுல வாழ்வது. இதுதான் ஆரம்பத்துல 1ஆவதுல இருந்து +2 வரைக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷமா 4 வருஷமா கல்லூரியோட வேலை. இதை முடிச்சுட்டு 19 வயசு 20 வயசுல ஒரு மாணவன் எப்படி வர்றான், 20 ஆண்டுகள் வெறும் மெமரிய, வெறும் உயிரை புதுப்பிக்கிற வேலை. புரியுதுங்களா? இது என்ன பண்ணும், ஆயுள் முழுக்க உன்னை உட்கார வச்சு சோறு போட்டுரும். அப்ப ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, இந்த பிறப்பு இல்ல, இன்னும் என்னென்ன பிறப்பெல்லாம் பிறந்தியோ அந்த கனெக்ஷனை நான் ஏற்படுத்துறேங்கிறாரு. உன் பள்ளிக்கூடத்துல உன் வாத்தியாரு உனக்கு சோறு போடுறதுக்கு, உங்க அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறதுக்கு ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நான் என்ன பண்றேன்னா, நீ ஏண்டா பிறந்த, நீ முன்னாடி நாயா பிறந்தியா பேயா பிறந்தியா என்னங்கிறதையும் சேர்த்து உன் உயிருக்குள்ள ஒரு ஞாபக சக்தியை நான் ஏற்படுத்துறதுக்கு பேசுறேன். நான் பேசி நான் என்ன பெரிய தலைவரா, நான் என்ன உன்கிட்ட ஓட்டுக்கிட்டு கேட்க போறேனா, இல்ல உன்கிட்ட இருந்து ஏதாவது பண்ண போறேனா? நான் எதுக்கு பேசணும்? ஒரு குரு ஏன் பேசணும்? ஒரு குரு ஏன் பார்க்கணும்? ஒரு குரு ஏன் உன்னோட நிக்கணும்? ஒரு குருவை நீ ஏன் பார்க்கணும்? அந்த குரு உயிர் சக்தியை மலர வைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு என்ன, அவருடைய ஞாபக தொடர்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் சக்தி பன்மடங்கு அந்த கிரகிக்கும் தன்மையாக இருக்கு, காந்த சக்தியாக உறிந்தும் தன்மையாக இருக்கு. ஒரு டெலிபோன் கோபுரத்திலிருந்து பல்வேறுபட்ட மொபைலுக்கு அங்கிருந்து போகுது. உன் மொபைல்ல இன்னொரு இடத்துல இருந்து உரியப்பட்ட அலைவரிசையில் தான் நீ அலோ அப்படிங்கிற, அப்ப உறிந்து வருது. அப்ப என்ன சொல்றாரு ஒரு குருன்னா, இங்க டெலிபோன் கோபுரம், இந்த கோபுரத்திலிருந்து உனக்கு கனெக்ஷன் கொடுக்கப்படுது. அந்த கனெக்ஷன் எங்க கொடுக்கப்படுதுன்னா, உன்னுடைய உயிர் அறியும் திறன் எங்க இருக்கோ அங்க கொடுக்கப்படுது. அப்ப அங்க கொடுக்கப்பட்டா அது என்ன பண்ணும், யோசிக்க தொடங்கும். அப்ப வாசித்தலே பிழையாக வாசித்ததை திருத்துவதற்கு வாய்ப்பு உருவாகும். ரீரைட்டிங் சொல்லுவாங்கல்ல, மகாபாரத்தை நீ முன்னாடி படிச்சதுக்கும் தினந்தோறும் ஒரு குருவோட இருந்து 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 நீ ஒரு தெளிவானதுக்கு அப்புறம் திருப்பி நீ ரைட்டிங் படிக்கும் போதோ எழுதும் போதோ நீ ஒரு ரீரைட்டிங் பண்ணும்போது தெளிவாகிற. அப்ப ஒரு வகுப்புல இருந்து ஒரு குருவோட இருந்து ஒரு மாணவன் எங்க தேர்றான்னா, நோ கல்வி டேலண்ட் அதெல்லாம் இல்ல, ஞாபகத்திறனை அவர் தூண்டி விட்டுறார். அந்த அறியும் திறன் அறியாம கிடக்கு, அந்த அறியும் திறனை தூண்டும் போது அவன் இந்த உலகத்தை பத்தியே யோசிக்கிறான். விஞ்ஞானிகளுடைய அடிப்படை கை கால்கள் கிடையாது, அந்த அறியும் திறன் இருந்தாதான் கண்டுபிடிப்பு நிகழ்த்த முடியும். சூரியனுடைய தன்மை என்ன அப்படின்னு அந்த எவ்வளவு தூரத்துல இருந்து எந்த பக்கமா அந்த வெளிச்சம் உழுவுது, எப்படி உழுவுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு குருவோடைய நோக்கம் அதை உங்களுக்கு செலுத்துறாரு. அப்ப இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப இந்த உயிர் அறியும் திறனை பெறும். இப்ப இந்த அறியும் திறனை பெறதுனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இறைவனை பத்தியோ குருவை பத்தியோ ஒரு ஒப்பீனியன், இப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்ப எல்லாருடைய ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்காது. அப்ப அந்த ஒப்பீனியன் ஏன் மாறுது, ஏன் ரிப்போர்ட் நிறைய விதவிதமா இருக்கு, சில ரிப்போர்ட்டுகள் ஒன்னா இருக்கும், சில ரிப்போர்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அவனுக்கு ஒரு அறியும் திறன்ல இருந்து அவன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒன்று யோசிச்சிருக்கான். அப்ப அந்த யோசித்தது எங்க வந்திருக்குன்னா அவன் அறியும் திறன்ல இருந்து தான் வந்திருக்கிறான். இப்ப சில பேர் அறியும் திறன் கிடைக்காதனால அவன் ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ணவே இல்லை. அப்ப தியானத்துக்குள்ள முழுமையாக என்ன கிடைக்கப்படனா, முதலில் அடிப்படை மனம் நாசம் செய்வது ஒண்ணு. இரண்டாவது, மனம் நாசம் செய்து கொண்டு இருக்கும் போதே அடுத்தது என்ன நடக்கும், நாவு நாசம் செய்யப்படுங்கிறாங்க. நாவு இருக்குல்ல, நாக்கு, நீங்க பேசுறீங்கல்ல, இதை எப்படி சொல்றாங்கன்னா, நாவால் பேசினால் நீ கவிஞனாக, எழுத்தாளனாக, விஞ்ஞானியாக, டாக்டராக, பெரிய சிந்தனையாதியா இருப்ப. நாவால் பேசக்கூடாது, நாதத்தால் பேசணுங்கிறான். நாத விந்துன்னு நீ ஒண்ணு சொல்றல,
நாவால் பேசக்கூடாது, நாதத்தால் பேசணும். நாவால் பேசுகிறவன் அவன் எப்படிங்கிறான், நாவால் யாருங்க பேசுறா அப்படின்னு தியானத்துல நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் பார்க்கறோம். நாவால் யாரு பேசுறான்னா, நாவால் இந்த அறியும் திறன் இல்லாம அறிகிறாங்கல்ல, இந்த மூளையை பயன்படுத்தி யோசிக்கிறாங்கல்ல, அந்த யோசிக்கிற எல்லாரும் நாவால் தான் பேசுவாங்களாம். ஏன்னா அது அறிஞ்சு ஐடியா கொடுத்துட்டு இருக்கும்போது நாவுல இருந்து வார்த்தைகள் நம்ம இது இப்படிதான் இருக்கும், இந்த புத்தகத்துல படிச்சிருக்கோம், இந்த இதுல கேள்விப்பட்டிருக்கோம், இது இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே என்னன்னா நாவு வேலை செஞ்சுட்டே இருக்குமா. அப்ப இந்த மனம் நாசம் செய்யப்படணும், அடுத்ததாக நாவு நாசம் செய்யப்படணும். அதுக்கு அடுத்தபடியா என்ன தெரியுமா நாசம் பண்ணணும், நீ அறியும் திறன் நான் உனக்கு கொடுக்கறேன்ல, உன் உயிரை, உன்னுடைய அறிகிறல்ல, அந்த மெமரின்னு இருக்குல்ல, நீ யாருன்னே தெரியாம நீ அறிகிறல்ல, அதை நாசம் செய்யணும். இந்த 3 நீ நாசம் செய்யறதுக்கு தயாராகணும். 4வது இந்த உடலை நாசம் செய்யணும். அப்ப இந்த ஆர்டர் படி மனம் நாசம் செய்யப்படணும், அடுத்தது நாவு நாசம் செய்யப்படணும், அடுத்தது உடல் நாசம் செய்யப்படணும், அடுத்தது எது நாசம் செய்யப்படணும், உன்னுடைய உயிர் நாசம் செய்யப்படணும். இப்ப இது 4ம் நடந்துட்டு இருக்கும்போது பேரலா இன்னொன்னு நடக்கும். என்ன நடக்கும், உன்னுடைய சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சேரும். இது சேரும் போது இது 2ம் இணைஞ்சு போய் சுழுமுனையில உட்கார்ந்துட்டா 6 சக்கரமும் நாசம் செய்யப்படும். அப்ப குண்டலினி சக்தியும் அங்கு அழிக்கப்படும். இப்ப இந்த வடிவத்திலிருந்து நீ உருவானா அங்க என்ன ஆகுனா, இந்த பூமி சொல்லலும், இந்த மனிதர்கள் இருப்பாங்க, எல்லாத்திலிருந்து நீ விடுபட்டவனாக இருப்பாய். அப்ப மனம் நாசம் செய்யப்பட்டா அங்க என்ன ஆகும், உடல் ரொம்ப சாதாரணமாயிரும். மனம் நாசம் படலைன்னா உடல் வேற மாதிரி ஆயிரும். இந்த உடல் உடலை இயக்கிறது உடல் இயக்காது, மனம்தான் உடலை இயக்குது. அப்ப உடல் என்ன, நான் மனம் நீ இயங்கிரு அப்படிலாம் சொல்லாது. உடல் நடக்கணும், உட்காரணும், பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனம் வேலை செஞ்சாதான் இந்த உடல் இயங்கும். நீங்க பேசுவீங்க, படிப்பீங்க, உட்காருவீங்க. மனம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் உடல் மூவ் ஆகும், உடல் நடக்கும், உடல் உட்காரும், உடல் எந்திரிக்கும். அப்ப முதல் படி மனதை நாசம் செய்யணும், எரிக்கப்படணும், மனதை நிறுத்தணும். அப்ப மனதை நிறுத்தினா அங்க என்ன ஆகும், உடல் அமைதிக்கு வரும். நெக்ஸ்ட் இது வரும், உடல் அமைதிக்கு வந்துடும். அப்ப அந்த மனம் நெருங்கும் போது அங்க என்ன ஆகும், நாத விந்து இருக்குல்ல, அது நமச்சிவாயவா மாறுறதுக்கு தயாராகுமா. அப்ப என்ன ஆகும், உன் நாவிலிருந்து வர்ற வார்த்தைகள் குறைந்து நாதத்திலிருந்து வருகிற அலைவரிசையே உன் வார்த்தையா வருமா. அப்ப அதுதான் என்ன சொல்றான், அலைவரிசைங்கிறான். முதல் முறையாக நாவிலிருந்து தவிர்த்து விந்து அணுக்கள்ல இருந்து ஒரு அலைவரிசை வரணுங்கிறான். அப்ப அந்த அலைவரிசை தான் என்ன ஆகும், அந்த அலைவரிசையாகவே குரல் கேக்குது அப்படிங்கறதுதான் அந்த விஷயம். அப்ப மனம், நாவு, அடுத்தபடியா என்ன, இந்த உடலை, அந்த உடல் அடுத்த கட்டமா வேலைகள் விட்டுரும். அதுக்கு அடுத்தபடியா நீ யோசிக்கிறல்ல, இதை எதுக்கு திரும்ப நான் யோசிக்கிறேன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்வற்றவர் அப்படிங்கிறது எதுன்னா உங்க உயிர். இப்ப உணர்வு நிலையில நான் இருந்தேன், இப்ப நான் இன்னைக்கு உணர்வற்ற நிலைக்கு போயிருக்கேன். அப்ப இங்க இருக்கிற எல்லா பேருக்குள்ளயும் தியானம் நிறைய அகத்தியரை வச்சு, போகரை வச்சு எல்லா பேருமே தியானம் கொடுக்குறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு தியானத்துல போய் உட்கார்ந்தோடனே, ஒரு பொதிகை மலையிலயோ எங்கேயோ போய் உட்கார்ந்தோடனே, அந்த தியானம் பண்ண அந்த உயிர் சக்தி, இப்ப நாங்க பேசுறோம்ல, உங்களுக்கு என்னன்னா உங்க வாழ்க்கையில எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இது நேரடியா போய் உங்க உயிரை பாதிச்சிருந்தேன். நான் பேசுறது உயிரை போய் தாக்கும். நீ எங்க போனாலும் உன்னை அறியாமைய புத்திசாலியா பேசுறதுக்கோ, ஏதோ ஒண்ணு படிக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு விழிப்பு தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுல உயிர்ல இருந்து என்ன தெரியுமா நடக்கும், உன் உடல், நீ நோயாளி தான், உன் உடல் நோயாளி தான். உன்னுடைய சாப்பாடு இதுல எடுக்கிறதுல நீ வீக்கா இருப்ப. ஆனா உன் உயிர் அந்த யோசிக்க தொடங்கிருச்சுன்னா உன்னை அறியாமலே ஒரு பலம் கிடைக்கும், உன்னை அறியாமலே ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்ப நீ மரணமே வரப்போகுதுன்னா கூட உனக்குள்ளேருந்து எங்கேன்னே தெரியாத ஒரு பயம் இல்லாம இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உயிர் செப்பரேட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உடலையும் மனதையும் தாண்டி யோசிக்குங்கிறாங்க. அப்ப உடல் பலவீனமா, உடல்ல நோய் இருக்கு. ஆனா ஒரு நோயாளி இவ்வளவு பெரிய கான்பிடண்டா இருக்கிறது காரணம் அவன் உயிர் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான்.
இப்ப தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா அந்த உயிருக்கு ஒரு அலைவரிசை கிடைக்குது. இப்ப இங்க உட்காந்துருக்கவங்களுக்கு நம்ம உயிருக்கு ஒரு அலைவரிசை அனுப்புறோம். அதே மாதிரி பொதுகை மலையில ஒருத்தர் உட்காந்து இப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்குள்ள அலைவரிசை வந்து நேரடியா உயிர் சக்தியில தாக்கும். அப்ப தாக்கும் போது அவருக்கு மெசேஜ் வரும். தியானத்துல இந்தந்த மாதிரி சக்கரம், இந்தந்த மாதிரி உடல்ல இருக்கு, இந்தந்த மாதிரி வடிவம், இந்தந்த மாதிரி செயல் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும். அப்ப அவரு அப்படியே கிரகிச்சுட்டு அப்படியே வெளியில வர்றாரு, சந்தோஷப்படுறாரு, ஆனந்தப்படுறாரு. அப்ப அது வந்து அந்த அந்த அலைவரிசை கொடுக்கும்போது ஒரு பேரை உச்சரிக்கும். அகத்தியர்னு சொல்லலாம், யோகமுத்ரான்னு சொல்லலாம், போகர்னு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு சொல்லுது. அப்ப அவர் தொடர்ந்து அந்த இடத்துக்கு போறாரு, தியானம் பண்றாரு. அந்த அலைவரிசை வந்து அவருக்கு அப்படியே கிடைக்குது. அவருடைய உயிர்ல இருந்து அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திருப்பி வர்றாரு, அதை டைரியில நோட் பண்றாரு, திருப்பி தியானம் பண்றாரு. அது சம்பந்தமா இன்னும் 2 மெசேஜ அவருடைய உயிர் துளி செப்பரேட்டா யோசிச்சு கொடுக்குது. அப்ப அவருக்குள்ள என்ன தெளிவு கிடைக்குன்னா, ஒரு தியானத்தில் நம்ம ஒரு தெளிவான நிலையை அடைஞ்சிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. இப்படின்னு எல்லா பேரும் தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிறவங்க இப்படி ஃபார்முலாவில் ரெடி ஆயிடுறாங்க. இப்ப நீங்க உங்களுக்குள்ளயும் இப்படிதான் உங்களுக்குள்ள என்கிட்ட இருந்து ஒண்ணு கிடைக்கும், நீங்க செப்பரேட்டா யோசிச்சு நமக்கு ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஆனா அங்க என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி விழித்து இருந்த உயிர் விழிக்குது இல்ல, உயிர் இந்த உயிர் விழிச்சிருச்சு இல்ல. இப்ப நான் உங்களுக்கு உயிர் விழிக்கிறதுக்காக ஒரு வேலை பண்றேன். விழித்த உயிர் பல்வேறுபட்ட அலைவரிசைகள் வந்ததை எழுதுது, பேசுது, யோசிக்குது இல்ல. அதுவே கடவுள் மேல காதல் வருவதற்கோ மோகம் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு. ஆசைப்பட்டுருமா? அப்ப கடவுள் சிந்தனையே எனக்கு தெரிஞ்சிருச்சு, கடவுள் எனக்கு காட்டி கொடுத்துட்டாரு, அகத்தியர் என்கிட்ட சொல்லிட்டாரு, போகர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நேரடியா போகர் வந்து இந்த மெசேஜை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த அந்த விழித்து இருக்குல்ல, எது அந்த உயிர் சக்தி விழித்த நிலையில ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லுமா? உணர்வு நிலை. அதான் சொல்றாங்க, உணர்வு நிலைனா நீ நார்மலா இருக்கும்போது உன் உயிர் உணரல. இப்ப ஞாபக சக்தி கம்மியா இருக்கு உனக்கு. அப்ப ஞாபக சக்தி அதிகமா இருந்தாதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இன்வெர்சர்ல இருக்கிற நிறைய விஷயத்த நீ அறிய முடியும். அப்ப ஞாபக சக்தி உனக்கு வரா தொடங்கிருச்சு. அப்ப உணர்வு நிலையில இருக்கிற. அப்ப உணர்வு நிலையில இருக்கும்போது நீ நிறைய வகுப்புகளுக்கு எழுதுற, நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற. அப்ப அது என்ன ஆகும்னா, உனக்குள்ள ஒரு கர்வமும் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒருத்தர் கொடுக்கிறாரு அப்படின்னு இந்த மெசேஜையே நீ என்ன பண்ணிடுவோம்னா ஆசைப்பட ஆரம்பிச்சிருவையான். அப்ப கடவுளுக்கு என்ன பண்ணிடுவோம்? கோயில் கட்டுவியான். புரியுதா? நான் இப்படி இருந்தேன், ஒன்னும் அறியாம இருந்தேன், இந்த அகத்தியர் காட் இருக்கார்ல, இந்த காட் வந்து எனக்கு வந்து உயிர்ல ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாருன்னு அவருக்கு ஒரு சிலையை வைப்போம், அவருக்கு கொஞ்சம் வெண்பொங்கலை வச்சு விடுவோம், அவரை வச்சுக்கிட்டே நம்ம ஒரு 4 புத்தகத்தை எழுதி தள்ளி விட்டுருவோம், பல மாணவர்களுக்கு அவர் கொடுத்த அந்த மெசேஜ்ல இருந்து பாஸ் பண்ணுவோங்கிறாங்க. எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த முதல் தியானத்துல அடிப்படை கீழிருந்து முதல் படி கீழே இடுப்புல இருந்து ஆரம்பிச்சு மேல வந்து முதல் அடிப்படை மனதை நாசம் செய்வதற்கு ஒரு வேலை. அடுத்தது உடலை, மன நாசமானவே உடல் வேலை செய்யாது. அடுத்தது நாவு நாசம் செய்யறது. அடுத்தது என்னுடைய அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, அது ஞாபக திறனோட செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப எனக்கு எப்படி தெரியுமா? இந்தியாவில் எவனுக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சிட்டேன். விஞ்ஞானி 1 நாள்ல கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரிதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாழை வந்து சொல்லிட்டா, குமரி சொல்லிட்டா, அவ சொல்லிட்டா, இவரை சொல்லிட்டான்னு ஓடிக்கிட்டு இருந்தால, மட்டார்னு ஒண்ணு வச்சாங்க. வச்சு என்ன பண்ணா, அந்த உணர்வும் திறன் இருக்குல்ல, அது வந்து உணர்வற்று போக வச்சாங்க. அப்ப அங்க உணர்வற்று போறது என்ன தெரியுங்களா? மனம் நாசம் செய்யும் போதும் அங்க மனதுக்கு வேலை இல்லைன்னா மனித தன்மையிலிருந்து விடுபடுறாயின்னு அர்த்தம். நாவு நாசம் செய்வது என்னன்னா, நீ பேச்சு திறன்ல படிச்ச, பள்ளிகளை படிச்ச, கேள்விப்பட்ட, எவனோ சொல்லி வச்சத ஓன் ஸ்கிரிப்ட் மாதிரி நீ சொல்ற இல்ல, அது 5, 7 வயசுல உங்க தாத்தன் கதை சொன்னது. நீ என்னன்னா உனக்கு தானாவே வந்த மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. இங்க பல பேருடைய கதைகளும் பல பேருடைய எழுத்து என்னன்னா, அவன் சிறு வயதில் அவன் பள்ளிக்கு போகும்போது கேட்டது, நடந்தது, பார்த்தது, இது மெமரியில போய் ஸ்டோர் ஆகிடுச்சு. இதை ஓன் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். இது ஓன் ஸ்கிரிப்ட் கிடையாது. அப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நாவல இருந்து விடுபடணும். அப்ப நாவல இருந்து விடுபட்டு அலைவரிசை பேசும். அப்ப அடுத்தது உன்னுடைய அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, ஞாபக திறன், அது வந்துட்டு இல்ல, அது உணர்வற்று போனுச்சுன்னா அங்க என்ன ஆகும்னா, இது என்னது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட்
உன்னுடைய வார்த்தை வாயிலிருந்து என்ன வரணும்? இது என்னது இல்ல. நீ கண்டுபிடிச்சல, நோபல் பரிசு வாங்கினல்ல, அங்க ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, நான் என்னது இல்ல. அதனாலதான் அவன் நோபல் பரிசுக்கு அவன் அப்ளை பண்ணல. இது என்னது அல்ல, அவன் கொடுக்கும்போது சொல்றான் இது ஒண்ணுதும் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுடைய உயிர் ஞாபக சக்தி அதிக திறன் வந்துருச்சு. அந்த திறன்ல இருந்து பயங்கரமா சிந்திக்கிறான். கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் தான் பெரிய ஆள்னு சொன்னவன் அந்த உயிர் சக்தி உணர்வற்று போயிருச்சு. அப்ப உணர்வற்று போகும்போது என்ன பண்றான்? விடுதலை ஆகிறான். அப்ப என்ன சொல்றான்னா, இந்த கற்றுக்கொண்டது என்னது இல்லை முதல். அடுத்தது என்ன செய்யறான்? இந்த உலகம் என்னது இல்லை. அடுத்தது என்ன செய்யறான்? இந்த உடலே என்னது இல்லை. அடுத்தது என்ன செய்யறான்? இங்க இருக்கிற அண்டசராசத்துல எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த பூமியில் இருக்கிற எந்த பொருளையும் நான் என்னது என்று சொந்தம் கொண்டாட மாட்டேன், நான் எது பின்னாலும் போக மாட்டேன். அப்ப அந்த உணர்வற்று போனா மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ? பிறந்த மேனியோடு ஒரு பெண் இருந்தாலும் அது பெண்ணா ஆனா என்று தெரியாம நீ போவ. யாருப்பா அப்படி நிக்கிறா? கல்லுன்னு நினைச்சப்பா, நீ என்ன பெண்ணா? அப்பாப்பா தள்ளி நின்னப்பா அப்படின்ட்டு போவான். புரியுதா? வேற நம்ம படத்துல இருக்கிற கவிஞன் பார்த்தானா, உன் கழுத்து இடை இருக்கிறதல்லவா அப்படின்னு அவன் வர்ணிச்சு 2 கவிதை எழுதிட்டு உட்கார்ந்து இருப்பான். புரியுதுங்களா? ஆனா உணர்வற்று போனவன் என்ன பண்ணுவான்? கல்லு நிக்குதுன்னு நினைச்சேன் தள்ளி போமான்ட்டு போயிடுவான். அப்ப ஒரு ஞானிக்கு எது தேவை அப்படின்னா, உணர்வற்று போகணும். உணர்வற்று போகணுங்கிறது பல பேருக்கு தெரியாது. உணர்வற்று போகணும்னா பற்றற்று அப்படின்னு சொல்றீங்கல்ல ஒரு வார்த்தை, அதுதான் உணர்வற்று. பற்றுட்டுன்னா தாய் தகப்பன் மீது பாசம் வைக்காம இருக்க முடியாது. அங்க என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை தான், நீ என்னடா கல்லாடா, உன்னை தூக்கி வளர்த்த தாயை உதாசனப்படுத்துறே, நீ கல்லான்னு கேட்கிறல்ல, அந்த கல்லுதான் உணர்வற்ற நிலை. அப்ப அந்த உணர்வற்ற நிலை என்ன பண்ணும்? நீ அங்கேயே வாழ்வ, எல்லாம் செய்வ, இது என் பொருள் என்று சொல்ல மாட்ட. அப்ப இதுதான் உன்னதமான விடுதலை, இதுதான் பெரிய விடுதலை, இருப்பதிலே இதான் ஹையஸ்ட் விடுதலை. அப்ப நீ பணத்தோடு வந்தாலும் என்ன சொல்லுவான்? பணத்தோடு வந்தாலும், காசியில் பணத்தோடு வந்தாலும், கையில நிறைய பணம், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, கையில ஒரு சைடுல பணம், இன்னொரு சைடுல எங்க அப்பாவோட பணம். பணத்தோடு வந்தாலும் கையில பணத்தோடு வந்தாலும் நான் உணர்வற்று இருப்பதால் அது என் பொருள் அல்ல. அப்ப நான் விடுபட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருந்து என்ன உனக்கு கிடைக்கும்னா, மீண்டும் சொல்கிறேன், அலைவரிசை தான் கிடைக்கும். அப்ப என்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? அலைவரிசை கிடைக்கும். அந்த அலைவரிசை எதுக்குன்னா, நீ உணராத தன்மையில ஒண்ணு இருந்த, இப்ப அடுத்து உனக்கு நான் என்ன கொடுத்தேன்? உணரும் தன்மை கொடுத்தேன். அடுத்தது என்ன செய்யறேன்? இந்த உணரும் தன்மையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றன்னா, கிளாஸ் எடுக்க போற. சித்தர்கள் கிளாஸ், தியான கிளாஸ், சக்கர கிளாஸ், குண்டலினி கிளாஸ், நெட்ரிகன் கிளாஸ் எடுக்க போற. ஆனா உணர்வற்ற தன்மைக்கு மாத்தி விட்டனா நீ கிளாஸ் எடுக்க மாட்ட. அப்ப நீ என்ன செய்வ? அலைவரிசையை இன்னொருவருக்கு கொடுப்பாய். இப்ப அம்பானிய நான் உணர்வற்ற தன்மையில் ஆக்கி விட்டேன்னு, ஜியோ ஃப்ரீயாக கிடைக்கும் எல்லாருக்கும். உணர்வும் தன்மையில் இருக்கிறனால தான் காசு வாங்குறாரு. அந்த உணர்வற்ற தன்மைக்கு போயிட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? அவர் பிரஸ் மீட் வச்சு, இது என்னுடையது இல்ல. இப்ப என்னுடையதுனாலதான் ரிலையன்ஸ் குடும்பத்திலிருந்து உங்கள்கிட்ட காசு வசூலிக்கப்படுது. அப்ப என்னுடையது எது இல்லை என்று உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதோ, அப்ப என்ன பண்ணுவேன்னா, உனக்கே தெரியாம உன்கிட்ட இருந்து வர்ற அலைவரிசைய அப்படியே பாய்ச்சிக்கிட்டே போ. அப்ப ஒரு நிமிடம் கூட அவங்க நான் மாறிட்டேன் குருவே உங்களாலதான் அப்படின்னா, அவர் உணர்வற்று இருக்காருல, அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டார். அதுதான் அலைவரிசை. அதனாலதான் பிரபஞ்சம் எந்த ரியாக்ஷன் பண்றது இல்லை, எந்த ரியாக்ட் பண்ணாது. அப்ப உணர்வு நிலையில் இருந்தால், நான் கொடுத்த பொருள் இவன் உருவாகி இருக்கிறான். நீங்க இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா குருவும் சொல்லுங்க, இது என் கலை, நான் உருவாக்கிய மந்திரம். ஆனால் உணர்வற்ற தன்மையில் இருக்கிறவன் என்னது இல்லை என்று சொல்வான். அதனாலதான் கீதையில சொன்னா, எதை எடுத்து வந்தாய், அழகா சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு என்ன காரணம்னா, உணர்வற்ற தன்மையில இருக்கணும். அப்ப அர்ஜுனன் எப்படி இருந்தான்? உணர்வும் தன்மையில இருந்தான். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தான்? ஒரு கரடு முரடா ராவா இருந்தான். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? ராவா இருந்தனா வர்ற தலையெல்லாம் கோதி தள்ளிடுவார். ராவா இருக்கக்கூடாது. உணர்வும் தன்மைக்கு மாறினா எவனை வெட்டணுமோ அவனை தான் வெட்டணும்.
அப்ப என்ன பண்ணாரு, அந்த உயிர் சக்தியில ஞாபகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, ஷார்ப்னஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணிக்கிட்டே போகும்போது அவன் பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு பெரிய ஆளு, எனக்கு கிருஷ்ணன் கலையை கத்து கொடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சான். புரியுதுங்களா? கீதையில எல்லா கலையும் கத்து கொடுத்துட்டான்னு சொல்லியிருந்தான். கடைசியா அந்த அர்ஜுனனுக்கு யாரு உணர்த்தினா தெரியுமா? தர்மன் உணர்த்தினான். போனான்ல, எல்லாரும் நடந்து போகும்போது ஒவ்வொருத்தனா செத்தாங்கல்ல. அட பாவி, எல்லாத்தையும் நீ உணரும் தன்மையில நான் வீரன், நான் பெரிய வில்லுல பெரியன்னு, ஆனா உணர்வற்ற நிலையில நீங்க கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த அனுபவத்தை பெற்றிருந்தனா இது என்னது இல்லைன்னு சொல்லியிருப்ப. அப்ப கிருஷ்ணங்கிறவன் யாருன்னா என்னது இல்லைன்னு சொல்லக்கூடியவன். உன்னை வழி நடத்தினான ஒன்றிய அது என்னுடையது இல்லை அப்படிதான். அதுதான் ஹைலைட்டு. இப்ப நான் இங்க ஒரு பொருள் கொடுக்கறேன், அது என்னுடையது இல்லை. ஒருவேளை நான் உணர்வற்று இல்லைன்னா இது என் பொருள் அப்படின்னு அதுல பேர் எழுதி இந்த பாத்திர கடையில சின்ன வயசுல அண்டானை கொண்டு போய் கல்யாண வீட்டுல பரிசு பண்ணும்போது பி உமான்னு குத்துங்க, அதுல கா கணேசன்னு குத்துங்க. அப்பதான் ஐயோ பெருசா குத்துங்க, அவ நல்ல கண்ணை பெரிய கண்ணை வச்சு பாப்பா, அதை போட்டுருங்க. அதே மாதிரி என்னுடைய அண்டாங்கிறத நான் எல்லாத்துக்கும் சொல்லணும், அது கொஞ்சம் நல்லா பெருசா குத்துனம்பாங்கல்ல. அந்த மாதிரி இங்க இருக்கிற குருமார்லாம் மை தியானம் நான் கண்டுபிடிச்சு அந்த புக்கை பிரசன்ட் பண்ணிட்டேன் உலகத்துக்கு அப்படிங்கிறான். எப்ப உலகம் உருவானுச்சுன்னே தெரியாது. வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த வெளியில வெளிச்சம் மிதக்குது. கரண்ட கண்டுபிடிச்சேன், ட்ரெயினை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேங்கிறான்ல. உணர்வு நிலையில இருக்கிறனால தான் கண்டுபிடிச்சேங்கிறான். எந்த சித்தனுமே கண்டுபிடிச்சேன் இதுன்னு எவனும் பினாத்த மாட்டான். புரியுதுங்களா? அவன் இன்னொருத்தனை சொல்றான், இன்னொருத்தன் அவனை சொல்றான், எனக்கு அகத்தியர் இவர்கிட்ட கொடுத்தாருங்கிறான், அவர்கிட்ட கொடுத்தாருங்கிறான். கடைசியா ஒருத்தன் லாஸ்டா ஒருத்தன் நினைக்கிறான், உனக்கு யாரு தான் கொடுத்தான்னா நான் யாருன்னே எனக்கு தெரியலங்கிறான். அவன் லாஸ்டா ஒருத்தன் நினைக்கிறான், எப்ப ஒண்ணுதான் சொல்றாரு, அகத்தியர்கிட்ட போனேன், நீங்க தான் ஏதோ கொடுத்தீங்களாம்ல, அதை வச்சுதான் இவ்வளவு பெரிய அதிசயம் பண்றாராம்ல. அடுத்து அவரு இன்னொருத்தர் கடைசியா ஒருத்தர் இருக்கான், யாரு தான் கொடுத்தான்னா அவன் சொல்றான், எனக்கே யாருன்னு எனக்கு தெரியலங்க, நானே யாருன்னு தெரியலங்க, என் அம்மா அப்பாவை தேடிட்டு இருக்கேங்கிறான். அவன் எனக்கே என்ன யாருன்னு தெரியல, நானே நான் யார் அப்படிங்கிறத அந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரு ஹையஸ்டா எல்லாத்துக்கும் ஒருத்தன் கொடுத்தான் பாருங்க, அவன் சொல்ற வார்த்தைய. அப்ப என்ன சொல்றான்னா அது என்னது இல்லைங்கிறான். எங்க நீங்க சொல்லிதாங்க அந்த 17 சித்தர்களை சுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் 18ஆவது சித்தருங்கிறாங்க. எப்ப நானே ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற அவரு. அப்ப நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு பொருளை கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது அதுக்குள்ள குழப்பம் வந்துடும். அதுக்காக தான் சொல்றது மனம் நாசமாகாது. மனம் நாசமானால் உடல் என்ன ஆகும்? கைவசப்படுத்திடலாம். புரியுதா? அதனாலதான் மனம் அற்றவர். மனம்தான் உன் உயிரை என்ன பண்ணுது? உன் உயிரையும் வேலை செய்ய விடாம தடுத்து நிப்பாட்டி உனக்கு இவ்வளவு பெரிய ரோலை கொடுக்கறது யார் கொடுக்கறா? உன்னை அரக்கனாகவும் நல்லவனாகவும் டெய்லியும் இந்த மாதிரி குதர்க்கமா நீ சிந்திக்கிறதுக்கு எவன் கேப்டனா செயல்படுறான்னா மனம். அப்ப அந்த மனம் என்ன பண்ணுது? உன் உயிரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு, பிணைய கைதியா இருக்கு. என்ன பண்ணுது? ஒரு மனதால உடல் பிணைய கைதியா இருக்கு, உயிரும் பிணைய கைதியா இருக்கு. அப்ப மனதை அழிக்கும் போது அங்கு விடுதலை யாருக்கு கிடைக்குது? உடலுக்கு கிடைக்குது. அடுத்தது யாருக்கு கிடைக்குது? உயிருக்கு கிடைக்குது. இப்ப இந்த உயிரும் இந்த உடலும் விடுதலை ஆனவன என்ன சொல்லுதுன்னா, அப்ப இந்த மனம் எரிந்து போனதுனால அடுத்தது மனம் அற்றவர். அடுத்தது உடல் சொல்லுது நானும் விடுதலை ஆயிட்டேன், நானும் ஒண்ணு இல்லைங்க. அடுத்தது உயிர் சொல்லுது நானும் விடுதலை ஆயிட்டேன், நானும் ஒண்ணு இல்லைங்க. அப்பதான் மனமற்றவர், உடலற்றவர், உயிரற்றவர். இந்த 3 செக்ஷனும் ஒன்னும் இல்லாம ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவன்னா, இங்க இருக்கிற கொய்யாப்பழத்துக்கோ ஆப்பிளுக்கோ எந்த நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட மாட்ட. எல்லாத்தையும் அலைவரிசையாக உனக்கிட்ட இருந்து பல பல பரிணாமத்துல அலைவரிசை வெளிப்படுமா. நீ எப்படி வானவில் மாதிரி எல்லா டோன்லயும் அலைவரிசை வெளிப்படுமா. ஆனா அது ஒண்ணுதுன்னு நீ சொல்ல மாட்டிய. இதுதான் விஷயம். அப்ப ஒண்ணுதுன்னு நீ சொல்றதுக்கு பொருள் காரணம் என்னன்னா, அந்த உணர்வு நிலை இருக்கிறதுனால. அந்த உணர்வு நிலைய நீ அழிக்க முடியாது, அது இயல்பாக நடக்கணும். அதையும் நான் போய் எப்படி ஆராய்ச்சி பண்ணேன்னா, எனக்கு எப்படி கத்து கொடுத்தாங்கன்னா, ஒரு மலைத்தொடரில் 17 முறை தேர்வு எழுதினேன்னா, 17 முறை தேர்வு எழுதினேன். எதுக்கு தேர்வு எழுதினேன்? இந்த பிரபஞ்சத்தை அறிஞ்சுக்கிறதுக்காக 17 முறை தொடர்ந்து தேர்வு எழுதி 17ஆவது முறையும் தோத்து போயிட்டேன். ஒவ்வொரு முறையும் தோத்தேன், கடைசி தேர்வு எழுதும் போது தோத்தேன். அவ தோத்துட்டு நொந்து போய் ஒரு மலைத்தொடரில் உட்கார்ந்து இருக்கும் போது பல நாள் சும்மா உட்கார்ந்தே இருந்தேன். ஒரு நாள் நான் ஜெயிச்சுட்டேன்.
அப்ப எப்படி எழுதும் போது நான் ஃபெயில் ஆனேன், எழுதாத போது, தேர்வு எழுதாத போது நான் பாஸ் ஆயிட்டேன். என்னன்னு கேட்டா, இந்த தியானத்துக்கு எழுதவோ படிக்கவோ தேவையில்லை. இத ஒண்ணும் இல்லாம ஏங்கிக்கிட்டு கிடக்கிற ஒரு பொருளை பாரு. கொட்டி கிடக்கிற ஒரு பொருளை, உன் உடலுக்குள்ள கொட்டி கிடக்கிற பொருளை, காட்சி தொங்குற உன்னுடைய லீவர்ல இருந்து, கிட்னில இருந்து, நரம்புல இருந்து எல்லாத்தையும் கவனி. பேசாம இரு. ஒரு நாள் அது உனக்கு எல்லா வடிவத்தையும் காட்டி கொடுத்து உன்னை தேர்வுல பாஸ் பண்ணும். இப்ப நீ என்ன பண்ற? தேர்வு மாங்குன்னு எழுதுற மாதிரி புருவ மத்தியத்தை போட்டு மாவடிக்கிற. இந்த மூக்கு துவாரத்தை வந்து மூக்கே கிழிஞ்சு உழுவுற அளவுக்கு பண்ற. அடுத்தது குண்டலினி சக்தின்னு அந்த நரம்பை வந்து கொளுத்துறதுக்கான இடுகாட்டுல என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு நாள் இடுகாட்டுல போய் நின்னேன். ஒருத்தன் வந்து அந்த கீழே காலுகிட்ட நெருப்பை மூட்டிட்டாங்க. மூட்டும் போது அது விரைச்சு போய் அந்த உடல் இப்படி எந்திரிக்குது. டேய் பேய் எந்திரிக்குது பாடுறான் அப்படின்னு டம்முன்னு அடிச்சான் பெற்றவன. அது வந்து கீழே படுக்குது. திருப்பி 4 அடி அடிக்கிறான். ஓ என்னைய அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டா, பேய் பாய் தான், எழுந்திருப்பா, உனக்கு தெரியாது, அதனாலதான் சின்ன பிள்ளை நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? தள்ளி நின்னுக்க, நான் அசால்ட்டா இருந்தோம்னா அடிச்சிடும், அதனாலதான் கொஞ்சம் சாராயம் குடிச்சுக்கிறது நாங்க, உனக்கு தெரியாது இதெல்லாம், புரியுதா? நீ கொஞ்சம் குடிக்கிறியா? இல்ல அப்படின்னு சொன்னா, அது பேய் இல்ல, அது அந்த ஒரு மிளகு மாதிரி கீழே வரும்போது அது உருகும் போது அந்த டெம்ப்ஸ்ல வந்து எழுந்து நிற்கும். அப்படி வரும். இந்த தலையாட்டி பொம்மையை அப்படி சாட்சி விட்டா எப்படி வருது, அந்த மாதிரி கீழே கால்கள்ல படும்போது அப்படி அந்த ஒரு புஷ்ல அதோட ஏர்ல அப்படி மேல வர்றதுங்கிறது அது ஒண்ணு இருக்கு. இப்போ உடல்ல இருக்கிற ஏர்ல நீங்க உடல் எரியும் போது எப்படின்னா, பிளாஸ்டிக் பையெல்லாம் போட்டு கொளுத்துனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம உடல் எரியும் போது இருக்கும். நீங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க, ஓடி போயிருவீங்க பேய் கீ அப்படின்ட்டு. காசியில இதே வேலை தான், உடலை போட்டு கொளுத்தி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். யாரு? நம்ம கஞ்சா டீமுங்க. நார்மலா ஆராய்ச்சி பண்ணானா தெரிஞ்சிருப்பான், இவனே பெரிய போதையில இருந்துட்டு அதை போய் பார்த்துட்டு இருப்பான். என்ன ஆகுதுன்னா, சிவா சிவா சிவா, காட் 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 சிவா அப்படிம்பான். அதுவே ஒரு லோக்கல் பணம், அதுவே பாவப்பட்டு இங்க வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை போய் சிவா சிவான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சிகள் என்ன, அது எப்படி, அது என்ன வடிவம் அப்படின்னு பார்க்கணும். அதே போலதான் உங்களுடைய ஒவ்வொரு தியானத்துக்குள்ளயும் நீங்க வந்து கிளியரா அதை புரிஞ்சு வேலை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நான் சொன்னது ஒரு பெரிய பெரிய வேலை. நீங்க வந்து இந்த வேலையை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இந்த வேலையை யாரும் கொடுக்கறது இல்லை. இதை ராமலிங்க சுவாமி என்ன பண்ணிட்டாருன்னா, மொத்தமா பண்டிலா கட்டி என்ன பண்ணிட்டாரு, ஜீவகாருண்யம்னு கையில ஒரு பந்தை கொடுத்துட்டாரு. உருட்டிட்டு அளப்பா, இதுக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படின்னாரு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, 3-4 நூல்களை பிரிச்சு, இந்த நூலை இதுக்கு கட்டிக்க, இந்த நூலை இதுக்கு கட்டிக்க, இதை பூ கட்டிக்க, இதை வந்து அதுக்கு பண்ணிக்க, இதை துணி காய வச்சுக்க அப்படின்னு பிரிச்சு காட்டுறோம். அப்ப அவர் மொத்தமா அந்த பந்தையே கையில வச்சுக்க. இதுல ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அனுபவத்தை 6 நிலைகளை கடந்தவனுக்கு 7வது நிலையில ராமசாமி, குப்புசாமி, எவனா இருந்தாலும் சரி, இதுல இருக்கிற எந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் 6 ஆதாரத்தை கடந்தனா உனக்கு பிரபஞ்சத்தில இருந்து ஒரு சொத்து கிடைக்கும். அது ஜீவகாருண்யம். நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ராமலிங்க சுவாமிகள் சொத்துன்னு. இந்த பிரபஞ்சத்துல எவன் 6 ஆதாரத்தை கடந்தாலும் அவனுக்கு ஜீவகாருண்யம் கிடைக்கும்பா. புரியுதா? நீ அவருடைய ஜீவகாருண்யத்தை நான் பண்றேன்னு நீ தியானம் பண்ணி 6 ஆதாரத்தை கடக்காம அவருடைய ஜீவகாருண்யத்தை பண்றேன்னே சொல்லிட்டு அலையிற. அதனால அது என்ன ஆகி போச்சு, அவருடைய சொத்து. நாங்க வந்து அவர் பின்னால அவர் சொத்தை கையில வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இப்ப நீங்க உங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்கல்ல, எங்க தாத்தாவோட சொத்துங்க, அதுல தாங்க நாங்க விவசாயம் பண்றோம், அதுல தாங்க நாங்க அனுபவிக்கிறோங்கிறோம்ல, அந்த மாதிரி ராமலிங்க சுவாமிகளோட சொத்துங்க அது. அதுலதான் நாங்க வந்து பயிரிட்டு எப்ப பார்த்தாலும் சோறு போடுறதுங்க வர்றவங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் போதனைகளை பண்றதுங்க. அவங்க காதை சும்மா விட மாட்டாங்க, நாங்க ஏதாவது ஒண்ணு பேசி கொடுத்துக்கிட்டு போவாங்கல்ல அது. ஆனா ஜீவகாருண்யம்ங்கிறது 6 ஆதாரத்தை எவன் ஒருவன் கடக்கிறானோ அவனுக்கு ஜீவகாருண்யம் கிடைக்கும். அப்ப அவன் உயிர் எப்படி இருக்கும் பாருங்க. அது என்ன ஆகும், உயிரே எப்படி ஆகும், உணர்வற்ற நிலைக்கு போயிருமா. அந்த உணர்வற்ற நிலைங்கிறது என்னன்னா, ஆசை என்ற சொல் இல்லாம போயிருமா. இப்ப உலகத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்குள்ள நடந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். மனம் வந்து எரிஞ்சிருச்சு, அப்ப உடல் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்ப உடல் வந்து என்னன்னா பதட்டப்படலை. மனம் எரிஞ்சோன்னா என் உடல் என்ன பண்ணுச்சுன்னா பயம் போயிடுச்சு. அடுத்தது பதட்டப்படலை. அடுத்தது அங்கங்க போகணும்னு இந்த கை கால் எல்லாம் துடிக்கல, பேசாம இருக்கு. அப்ப இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எவன் கொடுத்தா, மனம் தான். அப்போ இந்த உடல் வந்து ஒரு இடத்துல கல்லு மாதிரி போட்டு வச்சுட்டு பேசாம உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறத இங்க வாய்ப்பு வந்து கிடைக்கப்படுது. அடுத்த கட்டமா இந்த நாவு வந்து எரிஞ்சு போயிடுச்சு.
அடுத்த கட்டமா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த நம்ம யோசிக்கிற ஞாபகத்திறன் இருக்குல்ல, அது உணர்வற்ற நிலைக்கு மாறணும். அப்ப அது மாறணும்னா அதுக்கு மாறுறதுக்கு எவன்டா சுப்ரீம் பவர் வச்சிருக்கான்னா, குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய, நாக சக்தின்னு சொல்லக்கூடிய, பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய, ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அதுதான் இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, பெரிய காளி பைத்தியம், பெரிய சாமி பைத்தியம். யாரு? குண்டலினி சக்தி இருக்கான அவன் பெரிய சாமி கதாநாயகன், சாமி ரசிகர். நம்மளை சாமியார் ஆக்கி விட்டுருவான். அதே நேரத்துல என்ன ஆக்கிடுவான் அந்த குண்டலினி சக்திங்கிறவன், இன்னும் கோயில் கட்ட வச்சிருவான். கோயில்ல இருக்கிறது சாமியும்பான், நம்மளையும் சாமியும்பான். அந்த கோயிலையும் சித்து பண்ணுவான், இவனும் சித்து பண்ணுவான். அந்த கல்லையும் சித்து பண்ண வைப்பான், இவனும் சித்து பண்ணுவான். இப்ப இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாதான் நம்ம அந்த கடவுள் போதனையில இருந்து தப்பிக்க முடியும். யார்? இந்த குண்டலினி சக்தின்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும். அவங்கிட்ட தப்பிக்கணும்னா சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ரெண்டையும் இணைத்து அந்த உச்சி குழியில கொண்டு போய் இணைக்கணும். அந்த இணைச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும்னா, அது குண்டலினி சக்தியும் எது சந்திரன் எது சூரியன் தெரியாம ரெண்டும் கலந்து போயிடுவாங்க. அப்ப கலந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சப்ஜாடா பக்தி மார்க்கம் எல்லாம் வெளியில ஓடி போகும். பக்தி மார்க்கம்னா ஹையர் பக்தி மார்க்கத்துல இருக்காங்கல்ல. இப்பதான் காளியை பார்த்துட்டு வந்தேன், இப்பதான் வாழை வந்தா, நானும் அவளும் பால் கஞ்சி குடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஓடி போயிடுவா. பால் கஞ்சியும் அங்க கிடையாது, வாழையும் அங்க கிடையாது. எல்லாம் கம்ப்ளீட்டா போய் அங்க வெட்ட வெளியாக அங்க என்ன நடக்கும்? ஒன்னும் இல்லாத ஒரு தன்மைக்குள்ள இருக்கும்போது அந்த உயிர் சக்தி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, நீங்க ஒண்டி போய் சுழுமுனையில நின்னுச்சுல்ல, அது என்ன பண்ணுன்னா அந்த கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கும். அதுக்கு ஏன் ஞாபக சக்தி இருக்குன்னா, இந்த மனமெல்லாம் அட்டு போயிடுச்சுல்ல, இந்த மனதிலிருந்து இருக்கிற மற்ற கொஞ்சம் கொஞ்சம் அலைவரிசையெல்லாம் இருக்குல்ல, அந்த மெமரி தொடருங்கிற உங்க உயிர் இருக்குல்ல, உங்களுக்கு உயிர்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து சின்ன ஆலோசனை இருந்துகிட்டே இருக்குமா. அப்ப அவர் சொல்றாரு, அந்த உச்சி தலையில போய் எனக்குள்ள உட்கார்ந்த போது கொஞ்சம் நஞ்சம் அந்த ஆலோசனை இருந்துச்சுல்ல, அப்ப எனக்கு மேல இருந்து அலைவரிசை கடத்திக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்துல இருந்து என்ன பண்ணுதுன்னா, என் உடல்ல எங்கேயுமே இல்ல, ஒரு கல்லுல எப்படி துணியை துவைக்கிறோமோ அந்த மாதிரி சின்ன ஒரு குட்டியோண்டு நட்சத்திரம், ஒரே ஒரு சிம் கார்டுல நீங்க நிறைய நம்பர்கள்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி தலையோடைய உச்சியில அந்த கல்லு மேல பிரபஞ்சத்திலேருந்து வந்த ஒரு அலைவரிசை உளுந்துகிட்டே இருக்கு. அப்படியே உழுகுது, அப்படியே விழுந்து 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 அந்த இடம் என்ன ஆகுதுன்னா உணர்வற்ற தன்மைக்கு அப்படியே மாறி, அங்க எந்த யோசனையும் இல்லாம அந்த உயிர் சக்தி என்ன ஆயிருது? போயிருது. அப்ப அந்த உயிர் சக்தியை தொடர்ந்து இது உழுவும் போது அதுல இருந்து பல்வேறுபட்ட அலைவரிசைகள் அப்படியே வெளியே போட்டுக்கிட்டே இருக்கான். கீழே விழுகிறது, அது தெரிக்கிறது அப்படியே. அப்ப ஒரு ஞானிக்கு என்னன்னா, அவருடைய இதுல இருந்து ஆறா அப்படியே வெளியே ஆகுது இல்ல, அப்ப அதுல உழுகுதான். அப்ப எப்படி உழுகுது அப்படின்னு ஆராய்ச்சியில பார்த்தா, இந்த ரெண்டும் சரியா போய் இணைஞ்சு ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா, அங்க அவருடைய அலைவரிசையில அந்த பூமியில இருக்கிற ஒரு மேல இருக்கிற ஆகாயத்துல பரவழியில இருக்கக்கூடிய வெட்டவெளியில இருக்கக்கூடிய அந்த மாதிரி காந்த அணுக்களை இது இழுக்குமா, ரிசீவ் பண்ணுமா. இந்த மாதிரி ஒண்ணு இங்க இருக்கு அப்படிங்கறத ரிசீவ் பண்ணுமா. அப்ப இது அதை ஈர்க்கும் போது இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைச்சுதான். அப்ப என்னன்னா, இந்த உயிர் சக்திங்கிறது ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணிக்கிறது. அங்க நீ இருந்தாலும் இது ஈர்த்து நான் இங்க இருக்கேன் வான்னு மெசேஜ் பாஸ் பண்ணுமா. இப்ப ரொம்ப தூரத்துல இருக்கு, 10,000 மைல்ல மேல இருக்கு, கீழே இருந்து என்ன பண்ணும்னா இது ஒரு அலைவரிசை அனுப்புமா, நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப மேல இருந்து அப்படியே இறங்கும் போது அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூா என்ன பண்ணுவாங்களாம், இதை ஒரு தொடர்பு வச்சுக்கொண்டு நேரடியாக அந்த உயிர் துளியில இறங்க 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 இது ரெகுலராசா ஆகுமா. அப்ப ரெகுலராகவே மேல இருந்து ஒரு அலைவரிசை இதுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வழிவகை தன்னோன்ன அதிலிருந்து பல்வேறுபட்ட அலைவரிசைகள் அவருடைய உடல்ல இருந்து தலையிலிருந்து பரவிக்கிட்டே இருக்குமா. அப்ப யார் அவரை பார்த்தாலும் அவர் எந்த தனிப்பட்ட பொருளும் கொடுக்க வேண்டியதில்லை, அவர்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை நீ பெற முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு அலைவரிசை, நீ இன்ன வரைக்கும் கற்பனையில கூட கேள்விப்படாத முடியாத ஒரு அலைவரிசைய உனக்கு கிடைக்குமா. இதுதான் அவருடைய ஸ்கேலு, இதுதான் அவருடைய வடிவம். சரியா? இதுதான் தியானத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு வடிவத்தையும் நான் உணர்த்திட்டேன், சொல்லிட்டேன். அதனால இதை நீங்க பார்த்துக்கங்க. இப்ப இது ரொம்ப எளிமையா நான் ஒரு உரையா கொடுத்துட்டேன். ஆனா இதை கடக்கணும்னா அவ்வளோ சவால்கள் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு என்னன்னா தேர்வு எழுதி கடக்க கூடாது.
தேரி படித்து கடக்கக்கூடாது. அந்த குரு வந்து அழகா அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களை கூட்டிட்டு போவாருங்கிறத நீங்க வந்து உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து சொல்றேன். சரியா?